நம்ம எல்லாருக்குமே தெரியும் சபேஷ் அப்படின்றவரு. சில பேருக்கு தெரியாது. சபேஷ் அப்படின்றவர் யாரு? அவர் வந்து கீபோர்ட் பிளேயர். கீபோர்டு முதல் சூப்பர் ஹிட் கானா பாடகர். அதாவது தேவா இருக்கல், அவருக்கு பின்னணி பாடல்கள்னு நெறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அவர பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட தேனிசை தென்றல் தேவாவுக்கு பக்கபலகமா இருந்த அந்த பெரிய மனுஷன் தான் இசையமைப்பாளர் சபேஷ். நேற்று காலமாயிட்டாரு. அவர் சில நாட்களுக்கு முன்பு தான் ஒரு அக்டோபரில் 27ஆம் தேதி ஒரு ஈவெண்ட்டு நடைபெற போகுது அப்படின்னு சந்தோஷமாக வீடியோ கூட வெளியிட்டிருந்தார். எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அக்டோபர் 24ஆம் தேதியே காலமாயிட்டாரு. திடீர்னு இந்த மாதிரி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் தேவா பேரில் இசை வந்தாலும் அவர் படங்களோட பின்னால் சபேஷ் முரளியோட உழைப்பு எந்த அளவு இருக்குது பலருக்கு வெளியே வராத ஒரு ரகசியமாக தான் இருந்திருக்குது. ஏன்னா ஒரு பின்னணி பாடகர் அப்படின்றது நிறைய பேருக்கு முகம் தெரியாமலாம் போயிருக்கு. சபேஷ் முரளி யார் இந்த 2 பேரும் அப்படின்னா இவங்க தேவாவோட இரட்டை சகோதரர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும். சபேஷ் 1983லேயே கீபோர்டு பிளேயராக சினிமாவுக்கு வந்துட்டார். 1983லேயே அண்ணன் தேவா 89ல் தான் அறிமுகமானார். ஓகேங்களா. ஆனால் தேவாவுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம கஷ்டப்பட்ட காலம் தொட்டு அவர் உறுதுணையாக இருந்தது இந்த கூட்டணி தான். இந்த 3 பேர் சேர்ந்த கூட்டணி தான் இப்போ வரைக்கும் முன்னேறி வந்திருக்காங்க. சபேஷ் ஒரு பேட்டியில் என்ன சொன்னார்னா, ரஜினி சார் படங்களுக்கு பின்னணி இசை என் வேலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய பேர் தெரியாது. ரஜினி சாரோட அண்ணாமலை, பாட்ஷா படங்களுக்கு பின்னணி இசையமைத்தது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் ரஜினி படங்களில் இன்ட்ரோ டைட்டில் மியூசிக்கு இவர் இசையமைச்சது தான் சொல்கிறாரு. அதாவது அவரோட இன்ட்ரோ டைட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் இவர் தான் இசையமைச்சதுக்கா சொல்லியிருக்காரு. யார்? சபேஷ். தேவா உச்சத்தில் இருந்தப்போ வருஷத்துக்கு 23 படம் வர வாய்ப்பு வந்துச்சான். அப்போல்லாம் சபேஷ் முரளி 2 பேரும் ராத்திரி பகலாக வேலை பார்த்து இசை கோர்ப்பு பணிகளை, அதாவது இசை அமைச்சு எல்லாத்தையும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சபேஷோட இசையை தாண்டி அவர் பாடின பாடல்கள் இருக்குது, அதெல்லாம் மறக்கவே முடியாது தான் யாருக்குமே. தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இப்போயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற உதயம் தேட்டரில் அந்த இதயத்தை பார்த்தேன் அந்த படம், அப்புறம் கந்தம் இருக்கு இடம் கந்த கோட்டம், அப்புறமேட்டு கொத்தல் சாவடி லேடி, அப்புறம் அண்ணா நகர் ஆண்டாள், அப்புறம் குன்றத்தில் கோயில் கட்டி, இந்த மாதிரி நிறைய கானா பாட்டு பாடல்கள்லாம் இவர் குரலில் தான் ஒழிச்சது. சபேஷ் குரலில் வந்த காத்தடிக்குது காத்தடிக்குது இந்த பாட்டு இப்போ வரையுங்க எங்கே பார்த்தாலும் இந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு வைபான சாங் தான் 2000க்கு அப்புறம். சபேஷ் முரளி இவர் பார்த்திங்கன்னா தனி இசையமைப்பாளராக அறிமுகமானது சரத்குமார் நடித்த சமுத்திரம் படம். அந்த படத்தில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 5 பேர் இருப்பாங்க அண்ணன் தம்பிங்க. அந்த படத்தில் வந்த பாட்டு தான் அழகான சின்ன தேவனதை, அப்புறம் பைனாப்பிள் வண்ணத்தோடு பாடல்கள் அப்போது சூப்பர் ஹிட்டு. அப்போ மட்டும் இல்லைங்க, இப்போ வரையும் பெரிய பாடலாம் பாடிட்டு இருக்கிறது தான். அதற்கு பிறகு தவமாய் தவமிருந்த படத்தில் ராஜ்கிரண் தன் மகன்களுக்கு பாடுற சீனு, தீபாவளி அன்னைக்கு அவர் கஷ்டப்படுற சீனு, அந்த காட்சியில் நம்ம கண்ணே கலங்க வச்சிரும். இந்த இதுக்கு பின்னாடி வந்த பின்னணி எல்லாம் அவர் பாடினதான், அவர் போட மியூசிக் தான். வடிவேலோட எம்சிஆர் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட பெரிய வெற்றிக்கு பின்னாலேயும் இவங்க இசை தான் முக்கியமாக இருக்குது. இவங்க ஏஆர் ரஹ்மான் இசையமைச்ச ஜோடி படத்துக்கு பின்னணி இசை அமைச்சிருக்காரு. ஜி பிரகாஷோட இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் படத்துக்கும் பின்னணி இசை அமைச்சிருக்காரு. 30 ஆண்டுக்கு மேலாக தமிழ் இசை உலகத்தில் பங்களிப்பு செஞ்ச சபேஷ் மறைவு இவர் பார்த்திங்கன்னா தேவ குடும்பத்துக்கு மட்டுமில்லை ரசிகர் மத்தியில் பெரிய சோகமாக தான் இருக்குது. இந்த தான் இப்படி கலைஞர் அவர் இல்லைனாலும் நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. இருந்தாலும் இறந்து போனவர்களுக்கு நம்ம ஜெம் டிவி சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் பெரிய கண்ணீர் அஞ்சலி செலுத்திக்கிறேன். ஒரு பெரிய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்.